இதிலும் ஒரு ஜாதகத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு கல்வி, எந்த அளவுக்கு கல்வி கேள்விகளில் ஒருவர் சிறந்து இருப்பார் என்பதை அறிய உதவுகிறது. சிலருக்கு புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கும், நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்காக படிக்கிறோன்னு தெரியாது, அளவற்ற ஞானம். எனினும் புதன் கேதுவோடு இருக்கும், படிப்பிலே ஏகப்பட்ட தடைகள் இருக்கும், எனினும் ஒரு மெய்ஞானத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கும். சிலருக்கோ, நான் உதாரணமாக சொல்கிறேனே, தனுசிலோ மீனத்திலோ புதன் அமர்ந்திருப்பார். அதே புதனுக்கு வீட்டில், அதாவது மிதுனத்திலோ கன்னியா வீட்டிலோ குரு இருப்பார். பரிவர்த்தனை யோகம் என்று ஒன்று ஏற்படும். அதற்குரிய தசாபுத்தி வந்ததும் ஒன்று குரு திசை வரணும், இல்லாட்டி புதன் திசை வரணும். ஏதோ ஒரு காரணம் இல்லது அவரது ஆன்மீக குரு அவரை விட்டு அகன்ற பின் வேறொரு நிலையிலே அவர் வாழ்க்கை செல்ல துவங்கும். எனவே இந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகமானது கல்விக்கு ஒரு பெரும் காரணியாக அமர்ந்து விடுகிறது. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.